மக்களை ஏமாற்றி கைத்தட்டு வாங்குவதற்காகத்தான் திமுக அரசு பழனியில் முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்தியதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றது. நகரம் முழுவதும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பவானி ஆற்றில் கரைக்கப்பட்டன. முன்னதாக இந்த ஊர்வலத்தை ஒட்டி பாஜக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான அண்ணாமலை பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக அரசு மக்களை ஏமாற்றி வருவதாகவும் தமிழக மக்கள் வரும் தேர்தலை எதிர்நோக்கி காத்திருப்பதால் நல்லதே நடக்கும் என்றும் கூறினார். இந்த 2024 ஆகஸ்ட் மாசத்துல பாருங்க, பழனியில முருகருக்காக ஒரு மாநாடு. முருகருக்காக மாநாடு யார் நடத்தணும்னா முருகனை கும்பிடுறவங்க நடத்தணும். ஆனா 2024 நடத்தப்பட்ட மாநாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த மாநாடு நடத்தினார். ஒரு மாநாட்டின் மீது முருகன் மீது உண்மையாலுமே பக்தி இருந்தால் அந்த மாநாட்டை அரசே நடத்துறாங்க. முதலமைச்சர் நேரடியா போய் பங்கேற்கணும். முதலமைச்சர் பங்கேற்கல. முதல் நாள் காணொலி வாயிலாக அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறார். இரண்டாவது நாள் நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் காணொலி வாயிலாக பங்கேற்கிறாங்க. பழனியில போன வருடம் ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற அனைத்துலக முருகர் மாநாடு. அந்த மாநாட்டினுடைய தீர்மானத்தை படிச்சு பார்த்தா நீங்களே சிரிப்பீங்க. சனாதன தர்மத்தை பற்றி நான் பேசியதும் தவறு, விநாயகர் சிலையை நாங்கள் என்னுடைய தந்தையார் அவங்கள உடைச்சதும் தவறு, என்னுடைய மகன் சனாதன தர்மத்தை பற்றி பேசியது தவறுன்னு சொல்லிட்டு நீங்க மேடை ஏறுங்க, இல்லாட்டி எங்களின் மீது நீங்கள் ஏற வேண்டி வரும். எப்பவுமே இந்த திராவிட கட்சிகளை பொறுத்தவரை எதிர்த்து நின்னீங்கன்னா ஓடிடுவாங்க. நாம பவ்யமா சாதாரணமா அமைதியாக நிற்கும் வரைக்கும் தான் நம்ம மேல ஏறி நிற்பான். உடனே மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெல்கி அடிச்சு இவரா செப்டம்பர் 10ஆம் தேதி தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சி இவரே அவருக்கு ஏற்படுத்தி கொண்டு, அன்னைக்கு நான் பிஸியா இருக்கேன், என்னால் வர முடியாது, எனக்கு பதிலாக பிடிஆர் அனுப்பி வைக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மன்னன் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் தான் பக்கரா கோயில் ஆடு வெட்டுமா பிடிஆர் அனுப்பு. எப்படி இருந்தாலும் 2026 அந்த ஆட்டு அனுப்புறது தான். ஆனா இன்னைக்கு பிடிஆர் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அந்த மாநாட்டுக்கு செப்டம்பர் 10ஆம் தேதி பம்பைக்கு போறாரு. என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. அவர் இவரே இவரை கோர்த்து விட்டார்.